ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சீக்ரெட் லைஃப்னு ஒன்று இருக்குங்க. அதில் அவன் வெளியே வேறு மாதிரி காட்டிப்பான், உள்ளே வேறு மாதிரி இருப்பான். அந்த சீக்ரெட் லைஃப்பில் வேறு மாதிரி இருப்பான். அவனோட டெமானிக் ஃபேஸ் வந்து அங்கே தான் வெளிப்படும். ஆனால் வெளியே எதுவுமே தெரியாது, நல்ல மாதிரியே இருந்திருப்பான். அந்த கெட்ட விஷயம் பண்ணா பார்த்தீங்களா, அது மட்டும் வெளியே தெரிஞ்சுதுன்னா அவன் கதையே அவர் தான். அந்த மாதிரி ஒருத்தர் மாட்டினவர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவரை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கைஸ். மை நேம் இஸ் கே சாய் பிரசாத் அண்ட் அவர் சேனல் நேம் இஸ் வாண்டட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 1953 நியூயார்க்கில் பிறந்தார். அவர் நல்லா படித்து ஸ்கூல் டீச்சர் ஆனார். காலேஜ் வந்து முடிக்கல. அவர் காலேஜ் முடிக்காமையே பணக்காரனாக ஆனார். எப்படி பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிக்காமையே பணக்காரனார். நம்ம இங்கே காலேஜ் கஷ்டப்பட்டு படிச்சின்னு 4 வருஷம் படித்து கஷ்டப்பட்டு 1 லட்சம் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் இவர் கோடி கோடியாக சம்பாதிச்சார் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து காலேஜே படிக்காமல். இது நார்மல் மனுஷனால் முடியவே முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவரோட சோஷியல் சர்க்கிள்ஸில் பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, பில்லியனர்ஸ் இருப்பாங்க, செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க. எல்லாம் பவர்ஃபுல்லு, எல்லாம் ரிச்சு, எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க தான் இவரோட சோஷியல் சர்க்கிளில். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகிறது வந்து நார்மல் மனுஷனால் முடியவே முடியாது, படிக்காமல் முடியவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம், பல வருஷம் ஆகும். ஆனால் இவர் அசால்ட்டாக ஒரு வருஷத்தில் இல்லைன்னா 2 வருஷத்துலேயே வந்துட்டு. இதெல்லாம் வந்து நார்மல் மனுஷனால் முடியவே முடியாது. ஆனால் இவரால் முடிஞ்சுது. அது எப்படி? இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சீக்ரெட் இருந்தது. அந்த சீக்ரெட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 2000 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா, நிறையா அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை வந்து அப்யூஸ் பண்ணுறாரு. ஃப்ளோரிடாவில் கெட்ட கெட்ட விஷயங்களெல்லாம் பண்ணுறாரு. இதுக்கு பேர் கூட சொல்லுவாங்க டிராஃபிக்கிங்னு. அதுதான் இவரும் பண்ணார். 2008 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மாட்டிக்கிறார் போலீஸ்கிட்ட. இவர் பண்ண டிராஃபிக்கிங், இவர் பண்ண பிஸ்னஸ், இந்த கெட்ட கெட்ட பிஸ்னஸ் இந்த இடத்துல அதில் மாட்டிக்கிறார். அவர் மாட்டினதுக்கப்புறமா அவர் வந்து 13 மாதத்துக்கு ஜெயிலில் இருக்கணும்ன்ட்டு பெனால்ட்டியும் போடுறாங்க கவர்மெண்ட். அதில் என்ன பண்ணியிருக்கணும், மனுஷன் அதுக்குள்ளே போயிருக்கணும், அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு 13 மாதத்துக்கு இருந்துருக்கணும். அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு அவர் அப்படியே தப்பிச்சுக்கிறாரு. 13 மாதத்துக்கு ஜெயிலில் இருக்காமல் அப்படியே தப்பிச்சுக்கிறாரு. அந்த கேஸை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மூடிட்டாங்க. எதுவுமே பண்ணல, அவர் தேடலை, இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர் அப்படியே அந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சு நம்ம யூஎஸ் கவர்மெண்ட்டோட நிலமை. நம்ம கவர்மெண்ட்டே பரவாயில்ல போல், இந்தியாவே அவ்வளோ இது அப்யூஸ்லாம் பண்ணியிருக்காரு. அண்டர் ஏஜ் அப்யூஸ்லாம் பண்ணாமல், அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் யூஎஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இந்த டைம் 2019 அவர் மாட்டிக்கிறார் திரும்பியும். எதுக்காக? டிராஃபிக்கிங்காக. அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் அப்யூஸ் பண்ணுறதுனால, அண்டர் ஏஜ் மைனர்ஸ் அவர் மாட்டிக்கிறார். ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க அவர். அந்த ப்ரோசெக்யூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்து ஒரு நெட்வொர்க்கே நடத்துகிற மாதிரி, அதாவது என்ன சொல்ல, அந்த ஒரு ஐலாண்டே நடத்துகிற மாதிரி, அந்த ஐலாண்டில் வந்து எல்லா அண்டர் ஏஜ் மைனர்ஸையும் வச்சு டிராஃபிக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காராம். அதெல்லாம் வந்து ப்ரோசெக்யூட்டர்ஸ் சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி. இந்த தடவை நல்லா பண்ணியிருந்தாங்க 2019. அதில் அவர் மாட்டிக்கின்னு ஜெயிலையும் இருக்கார். என்ன ஆயிடுது, கொஞ்ச வாரத்தில் அவர் அரெஸ்ட் ஆன கொஞ்ச வாரத்துலேயே அவர் அந்த ஜெயில் செல்லுலேயே இறந்து போயிடுறாரு. ஷாக்கிங்காக இருந்தது எல்லாருக்கும். இப்படி அவர் இறந்து போனாருன்னு யாருக்குமே தெரில. இப்போதைக்கு தியரிஸாக தான் ஓடினுது. அவர் வந்து அவரே சூசைட் பண்ண மாதிரியும், அவர் இல்லைன்னா சாப்பிடாம இறந்து போன மாதிரியும், இந்த மாதிரி தியரிஸ் தான் ஓடினுது. இந்த தியரிஸ்லாம் ஓடினாலும் இன்னொன்று வந்து கண்டுபிடிச்சாங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, எப்ஸ்டீன் வந்து ஒரு உமன் கிட்ட ரொம்ப நாளாக கான்டாக்டில் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து மேக்ஸ்வெல். அவங்க வந்து இதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாருக்காக? எப்ஸ்டீனுக்காக. அவர் ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணார்ல, அதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்க நிறையா. அதனால் இவங்களையும் பூச்சி போட்டாங்க யூஎஸ் கவர்மெண்ட். அதுவும் எப்போ? 2021 தான்.
அவங்கள ப்ரிசனில் போட்டாங்க. எதில்? அந்த சென்ட்ரல் ப்ரிசன் ஒன்று இருக்குது, அதில் போட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 4 வருஷம் கழிச்சு 2025 எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று மாட்டுச்சு யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட. அதில் வந்து எப்ஸ்டீனை வந்து என்னென்னலாம் பண்ணார் எப்ஸ்டீன், அவர் வந்து யார் யாரோட கான்டாக்ட் வச்சுக்கினாரு, இந்த மாதிரியான கெட்ட கெட்ட விஷயங்களை பண்ணுறதுக்கு கான்டாக்ட்லாம் வச்சுப்பாங்க. டிராஃபிக்கிங் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, என்ன பண்ணிப்பாங்க, கான்டாக்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்திட்டு வந்து ரிச் பீப்புள்ஸும் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட பேரும் அதில் இருந்தது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் நிறைய ரிச் பீப்புளோட நேம்ஸ்லாம் இருந்தனால இது வந்து எப்ஸ்டீனை மட்டுமே டார்கெட் பண்ண ஒரு கேஸாக இருக்குது. அந்த நேம்ஸ்லேயும் தான் விழும் இந்த கேஸ். தாங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் அதில் நிறையா உண்மை இருக்குது. அதை பற்றி ரிசர்ச் பண்ணால் தான் இப்போ தெரியும் எனக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோஸ்க்கு பார்ட் 2 வேணும்னா அதையும் அப்படியே டைப் பண்ணுறேன். டாட்டா.